இறுதி செய்வதில் இழுபறி, கூட்டணி அமைய தாமதம் ஏன் அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய நிலையில் தேர்தல் கூட்டணிகளை அமைப்பதில் தொடர்ந்து இழுபறி நீடிக்கிறது. கட்சிகளுக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். தேர்தல் தேதி அறிவிக்க போகிறாங்க, இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. ஆனால் இப்போவும் ஒரு கூட்டணி அமைப்பதிலையும் தொகுதி பங்கீட்டையும் ஒரு பெரிய இழுபறி போயிட்டுருக்கே. இது எங்கே போய் முடியும், என்னவா இருக்கும் அப்படின்னு நிறைய எதிர்பார்ப்புலாம் நிறைய பேர் எழுந்திருக்கு. அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்தியாவில் 18வது நாடாளுமன்றத்தை தேர்வு செய்வதற்கான தேர்தல் சீக்கிரமாகவே அறிவிக்க போகிறாங்க. நாடாளுமன்ற தேர்தலுக்கான பணிகளில் தேர்தல் ஆணையம் ரொம்ப தீவிரமாக செயல்பட்டு வரக்கூடிய நிலையில் இந்தியா முழுவதுமே அரசியல் கட்சிகள் கூட்டணிக்கான பேச்சுவார்த்தையில் தீவிரமாக இறங்கியிருக்காங்க. தமிழ்நாட்டில் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக அதிமுக தலைமையில் பிரதான கூட்டணிகளும் வேறு சில கட்சிகள் தனித்து போட்டியிடும் அப்படின்னு தான் எதிர்பார்த்தோம். திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, அப்புறம் இருக்கக்கூடிய வேறு கட்சிகள் போட்டியிடுவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் கடந்த சில மாதங்களில் தமிழக அரசியல் சூழல் ஒரு வெகுவாக மாறி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போது திமுக தலைமையில் ஒரு கூட்டணி கன்ஃபார்ம், ஓகே. அந்த கூட்டணியில் யார் எவ்வளோ தொகுதி அதெல்லாம் விடுங்க. கூட்டணி திமுக தலைமையில் ஒரு கூட்டணி, அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணி, இது எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று. இப்போது பாஜக தலைமையிலும் ஒரு கூட்டணி, நாம் தமிழ் கட்சியும் அப்படின்னு ஒரு 4 முனை போட்டி வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலுக்காக உருவாகி இருக்கு. இதில் திமுக கூட்டணியை பொறுத்தவரை கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இருந்த கூட்டணியில் இந்திய ஜனநாயக கட்சிக்கு பதிலாக, அதாவது ஐஜேகே பாரிவேந்தர் அவருக்கு பதிலாக கமலஹாசனுடைய மக்கள் நீதி மையம் இடம்பெறும். அதை தவிர வேறு மாற்றங்கள் இருக்காது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணியோட ஐஜேகே பாரிவேந்தர் போட்டியிட்டு ஒரு தொகுதியை வாங்கினார். அதுக்கு பிறகு அவர் பாஜக நெருக்கம் காட்டி பாஜக கூட ஐக்கியமாகிற நிகழ்வுகள் தான் இருக்கு. திமுக விட்டு விலகிட்டார். அதனால இப்போ திமுக கூட்டணியிலிருந்து ஐஜேகே போன எலெக்ஷன்ல ஐஜேகே இருந்தாங்க, இப்போ கிடையாது. அதுக்கு பதிலாக மக்கள் நீதி மையம் கமலஹாசனுடைய கட்சி இணைய போது அதுக்கான சமிதிகள்லாம் தெரிய வந்திருக்கு, பேச்சுவார்த்தைகள்லாம் போயிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் இந்த கூட்டணியில கொங்கு நாடு மக்கள் கட்சிக்கு நாமக்கல் தொகுதியும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ராமநாதபுரம் தொகுதியும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு திமுக கூட்டணியில. மற்ற கட்சிகளுடனான பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து இழுபறியே நீடிச்சுக்கிட்டு இருக்கு. திமுக கூட்டணியில தேசிய கட்சியான காங்கிரஸ் கட்சி கடந்த முறை தமிழ்நாட்டில் 9 இடங்கள்லையும் புதுச்சேரியில 1 இடம் அப்படின்னு 10 இடத்துல போட்டியிட்ட நிலையில இந்த முறை எப்படியாவது இரட்டை இலக்க தொகுதிகளில் போட்டியிடணும் அப்படின்னு காங்கிரஸ் உறுதியா இருக்காங்க, அதை விரும்புறாங்க. இந்த நம்பிக்கையில தான் கடந்த ஜனவரி 28ஆம் தேதி சல்மான் குர்ஷித் தலைமையில் அப்போதைய மாநில காங்கிரஸ் தலைவர் KS அழகிரி, முகுல் வாஸ்னி, அஜய்குமார் இவங்க எல்லாரும் அறிவாலயத்திற்கு போயிட்டு திமுகவோட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. ஆனால் அந்த பேச்சுவார்த்தையில் இடங்களை அதிகரிக்க எந்த வகையிலும் வாய்ப்பில்லை அப்படின்னு தெரிவித்த திமுக குழுவினர் 7-8 இடங்களையே தர முடியும் அப்படின்னும் தொகுதிகளையும் மாற்றம் இருக்கலாம் அப்படின்னும் சொல்லிட்டாங்க. அதற்கு பிறகு அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை இதுவரைக்கும் நடக்கல. திமுகவோட பேச்சுவார்த்தையை இறுதி செய்து அறிவிக்க காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தமிழ்நாட்டுக்கு வரதா இருந்துச்சு. ஆனால் எந்த முன்னேற்றமும் இல்லாத நிலையில் அவருடைய வருகை அப்படிங்கிறது தள்ளி போடப்பட்டிருக்கு. ஆனால் வருவாருன்னு இப்போவும் சொல்கிறாங்க, எப்போ வருவாருன்னு தெரியல. இப்படிதான் இதுவரைக்கும் இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்காக திமுக காங்கிரஸோட ஒரே ஒரு முறை தான் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கு. அப்போது காங்கிரஸ் தலைவராக இருந்தவர் KS அழகிரி, தமிழக காங்கிரஸ் தலைவராக இருந்தவர். அப்போ எந்த ஒரு உடன்பாடும் எட்டப்படல. அவங்க இரட்டை இலக்கம் கேட்குறாங்க காங்கிரஸ். ஆனால் திமுக தரப்பில் 7-8 தொகுதி தான், அதுவும் சில கடந்த முறை கொடுத்த தொகுதிகளில் சில மாற்றங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இந்த பேச்சுவார்த்தை முடிவு பெறலை, ஒரு சுமூகமான தீர்வு அடையலை. அதனால் அதற்கு பிறகு இன்னும் பேச்சுவார்த்தை நடத்தலை. இப்போ கூட இப்போ இருக்கக்கூடிய தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை பேசும்போது கூட எங்களுக்கு திமுகவுக்கு எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது, சுமூகமாக இருக்கும், இன்னும் 4 இருக்குது, அதுக்குள்ளே நாங்கள் ஏன் அவசரப்படணும், அடுத்தது கட்ட பேச்சுவார்த்தை நடக்கும், அப்போ ஒரு சுமூகமான தீர்வு எட்டப்படும் அப்படின்றத பற்றி சொல்லியிருக்கேன். ராகுல் காந்தியும் தமிழக முதலமைச்சர் MK ஸ்டாலினும் ஒரு சகோதரர்கள் போல இருக்கிறாங்க, அவங்கள பிளவுபடுத்த வகையில் செய்திகள்லாம் வெளியிட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருக்காரு செல்வ பெருந்தகை. போன முறை திமுக கூட்டணியில சிதம்பரம், விழுப்புரம் ஆகிய தொகுதிகளில் பெற்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சி சிதம்பரத்தில் பானை சின்னத்திலையும் விழுப்புரத்தில் உதயசூரியன் சின்னத்திலையும் போட்டியிட்டாங்க. இந்த முறை தன்னுடைய சின்னத்தில் போட்டியிடவும் கூடுதலாக ஒரு பொது தொகுதியில் போட்டியிடவும் விரும்புகிறாங்க அந்த கட்சி. ஆனால் திமுக தரப்பில் கூடுதல் தொகுதிகளை தர மறுப்பதால் பேச்சுவார்த்தையில் பெரிய முன்னேற்றம் கிடையாது. அதே எண்ணிக்கை தான், கூடுதல் இடம் கிடையாது. அப்படிங்கிறதால பெரிய அளவில் முன்னேற்றம் ஏற்படலை.
இடதுசாரி கட்சிகளான இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் கடந்த முறை போட்டியிட்ட தொகுதிகளையே எதிர்பார்க்குறாங்க. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நாகப்பட்டினம், திருப்பூர் தொகுதிகளையும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மதுரை, கோவை தொகுதிகளையும் போட்டியிட்டாங்க. ஆனால் இந்த முறை கோவை, திருப்பூர் தொகுதிகளில் தாமே போட்டியிட விரும்புகிறது திமுக. இந்த நிலையில் சில நாட்களுக்கு முன்னாடி பேச்சுவார்த்தை நடத்திய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி குழுவினர் பேச்சுவார்த்தை சுமூகமாக இருந்தது அப்படின்னு மட்டும் தான் சொன்னாங்க. மார்ச் 3ஆம் தேதி மீண்டும் பேச்சுவார்த்தை நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது. பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிஞ்சது. ஆனால் தொகுதி உடன்பாடு சுமூகமாக முடியல. இவங்க ஒன்று சொல்ல, திமுக ஒன்று சொல்ல அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. பேச்சுவார்த்தை மட்டும் தான் முடிஞ்சிருக்கு. அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை மேற்கொள்ளப்படும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. மதிமுகவை பொறுத்தவரை கடந்த முறை மக்களவையில் ஒரு இடமும் மாநிலங்களவையில் ஒரு இடமும் கொடுக்கப்பட்டது திமுக தரப்புல இருக்கும். ஈரோடு தொகுதியில் கணேசமூர்த்தி உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டார். மாநிலங்களவை தொகுதி வைகோவுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த முறை மதிமுகவுக்கு ஒரு மக்களவை இடத்தை மட்டுமே அளிக்க திமுக முன்வந்திருக்காங்க. விருதுநகர் அல்லது திருச்சி தொகுதியை திமுக கொடுக்க முன்வந்ததாக சொல்லப்படுது. இந்த 2 தொகுதிகளுமே காங்கிரஸினுடைய தொகுதிகள் அப்படிங்கிறதால இழுபறி நீடிக்குது. இப்படி ஒரு இடியாப்ப சிக்கல தான் போயிட்டு இருக்கு. இந்த சிக்கலில் கமலஹாசனுடைய மக்கள் நீதி மையம் இந்த தேர்தலில் திமுகவோடு இணைந்து போட்டியும் அப்படின்னு பேச்சுக்கள் அடிபட்டாலும் பரவலாக சொல்கிறாங்க, கமலஹாசன் திமுகவோட தான் கூட்டணி வைக்க போகிறாரு, அதுதான் முடிவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அது செய்தியாக மட்டும் தான் இருக்குது. வெளிப்படையாக பேச்சுவார்த்தை இன்னும் தொடங்கலை. கடைசி கட்ட தகவலின்படி இன்னும் 3 அல்லது 4 நாட்களில் காங்கிரஸ் உடனான கூட்டணி இறுதி செய்யப்படும் அப்படின்னு அன்றைய தினமே மக்கள் நீதி மையத்திற்கான இடங்களும் முடிவு செய்து அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. காங்கிரசிற்கு வழங்கப்படக்கூடிய இடங்கள்ல இருந்து மக்கள் நீதி மையத்துக்கு இடங்கள் ஒதுக்கப்படும் வகையில் கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தாகலாம். சிபிஐ பொறுத்தவரை மக்களவை இடம் ஒன்றும் மாநிலங்களவை இடம் ஒன்றும் ஒதுக்கி கூட்டணி இறுதி செய்யப்படலாம். சிபிஎம்மிற்கு மதுரை, கோவை தொகுதிகளே திரும்ப வழங்கப்படலாம் அல்லது மதுரை, திண்டுக்கல் தொகுதி அளிக்கப்படலாம் அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. தமிழக வாழ்வுரிமை கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி ஆகியவையும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட இடங்களை எதிர்பார்க்கிறாங்க. ஆனால் அதற்கான வாய்ப்பு குறைவாக இருக்கிறதா தெரியுது. 2021 சட்டமன்ற தேர்தலில் ஒன்றாக போட்டியிட்ட அதிமுகவும் பாஜகவும் இப்போ தனித்தனியாக போட்டியிடுறதால ரொம்பவும் திண்டாடி போயிருப்பது அந்த கூட்டணியில் இருந்து மற்ற கட்சிகள் தான். அதிமுகவை பொறுத்தவரை பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக ஆகிய 2 கட்சிகளை கூட்டணியில இணைப்பதில் தான் தீவிரம் காட்டுறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியுடன் தீவிரமாக பேச்சுவார்த்தைகள் நடந்து வருது. சில நாட்களில் அறிவிப்புகள் வெளிவரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. தேமுதிகவை பொறுத்தவரை பாஜக, அதிமுக ஆகிய 2 கட்சிகளுடனுமே பேச்சுவார்த்தை நடந்து வராங்க. ஆனால் அந்த கட்சியினுடைய எதிர்பார்ப்புகள் அதிகம் இருப்பதால 2 கட்சிகளுமே இது தொடர்பாக எந்த முடிவும் எடுக்கல. பெரிய கட்சிகள் எங்களுடன் தான் கூட்டணி அமைப்பார்கள் அப்படிங்கிறாரு அதிமுகவை சேர்ந்த தலைவர் ஒருத்தர். பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு வரும்போது, தமிழ்நாட்டுக்குன்னா இப்போ திரும்ப மார்ச் மாதம் வரும்னு சொல்லியிருக்காரு இல்லையா, அப்போ வரும்போது அந்த மேடையில பாமக, தேமுதிக இடம்பெறாவிட்டால் அந்த கட்சிகள் பாஜகவுடன் கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி தான். பாஜகவோட இணைந்து தேர்தலை சந்திக்க போவதாக ஜி.கே. வாசனுடைய தமிழ்நாடு காங்கிரஸ், பாரிவேந்தரின் இந்திய ஜனநாயக கட்சி, ஏசி சண்முகத்தின் புதிய நீதி கட்சி, ஜான் பாண்டியனுடைய தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் இவங்க எல்லாமே அறிவிச்சிட்டாங்க அதிகாரப்பூர்வமா. இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகத்தின் தேவநாதன் யாதவ் இந்த கூட்டணியில ஒரு இடத்தை எதிர்பார்க்கிறார். பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாட்டுக்கு மார்ச் மாதம் வரும்போது அவருடன் மேடையில பாமக, தேமுதிக போன்ற பெரிய கட்சிகளை கூட்டணி கட்சிகளாக மேடை ஏற்ற நினைத்தது பாஜக. ஆனால் ஜி.கே. வாசன், பாரிவேந்தர், ஏசி சண்முகம், ஜான் பாண்டி உள்ளிட்டோர் மட்டுமே கூட்டணி கட்சிகளாக பிரதமரை சந்திப்பார்கள் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதற்கிடையில டிடிவி தினகரனுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடனும் பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து வருது. ஓ பன்னீர்செல்வம் பாஜக கூட்டணியில் இடம்பெற ஆர்வம் காட்டினாலும் அதே போன்று ஆர்வம் பாஜக தரப்பிலிருந்து வெளிப்படலை. அதே ஒரு ஏபிஎஸ்க்கு காட்டக்கூடிய ஆர்வம் ஓபிஎஸ்க்கு பாஜக காட்ட மாட்டாங்க அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து கடந்த காலங்களிலிருந்தே பார்த்துட்டு வரலாம். ஆனால் கூட்டணிகள் எல்லாம் இறுதி செய்யப்பட இன்னும் காலம் இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இன்னும் தேர்தல் தேதி அறிவிக்கல, காலம் இருக்கு. ஆனால் குழப்பமாக தான் போயிட்டு இருக்கு. அதுதான் நம்ம ஏன்னு பார்த்தோம். ஆனால் கூட்டணி இறுதி பண்ணுறதுக்கு இன்னும் காலம் இருக்கு, பொறுமையாக பண்ணலாம். இது எல்லாம் தாமதம் அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியாது. ஏப்ரல் மாதம் வரை கூட கூட்டணியை இறுதி செய்யலாம். முன்பே கூட்டணிகளை அறிவித்து இடங்களையும் அறிவிப்பதில் பல சிக்கல்கள் இருக்கும்.
கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்கள் இருக்கக்கூடிய கட்சிக்காரர்கள் அதிருப்தியை வெளிப்படுத்துவாங்க, வெளியே போவாங்க. அதையெல்லாம் பெரிய கட்சிகள் தவிர்க்க நினைப்பாங்க. அதனால இன்னும் பல நாட்கள் கழித்தே கூட்டணிகள் இறுதியாகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம்.